கடைசியில் எதை நினைத்தான் தெரியுமா? தகப்பனின் அன்பை நினைத்தான். பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை என்ன தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு உன் நிமித்தம் மகளே, உன் நிமித்தம் மகனே, உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. உன் பெற்றோர் படிக்காதவர்களாக இருக்கலாம், உன்னை போல கல்வியறிவு உன் பெற்றோருக்கு இல்லாதிருக்கலாம், உன்னை போல ஒருவேளை உன் பெற்றோர் வருமானம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்கலாம், அடுத்த வீட்டில் இருக்கிற வசதி உன் வீட்டில் இல்லாதிருக்கலாம், மற்ற பிள்ளைகள் காரில் போகும்பொழுது உன் தகப்பன் சைக்கிளில் தான் போகிறார். இருக்கட்டும், யூ ஹாவ் டு ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். உன் பெற்றோரை கனம். உன் நிமித்தம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். உன் நிமித்தம் உன் வீட்டில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இந்த வாலிபன் திரும்பி வந்தான். அந்த வீட்டில் சந்தோஷம் திரும்பி வந்தது. எப்படி திரும்பி வந்தான்? தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இன்றைக்கு இந்த தாழ்மை உனக்குள் வர வேண்டும். எங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தாய் தகப்பன் எனக்கு பட்ட பாடுகளை எப்பொழுதும் நினைப்பேன். என் அறையிலே ஒரு சிறிய ஒரு ஃபோட்டோவை வைத்திருக்கிறேன், என் தகப்பன் தாயின் ஃபோட்டோ. வணங்குவதற்கு அல்ல, ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்கு. எனக்கு கஷ்டப்பட்டு என்னை பெற்று வளர்த்து எனக்காக ஜெபித்து என்னை ஆளாக்கினதினால் நான் இன்றைக்கு இருக்கிறேன். இந்த பெற்றோருடைய அன்பு தான் என்னை வாழ வைத்தது என்று இன்றைக்கும் நினைக்கிறேன். என் இறைவன் இயேசுடைய அன்பு முதலாவது, ரெண்டாவது என் பெற்றோர் எனக்கு செய்த அன்பு தியாகம். நீங்கள் ஒரு வாலிப மகனாய் மகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் சமாதான குறைச்சல் வரக்கூடாது. இன்றைக்கு போய் உங்கள் தகப்பன் தாயோடு ஒப்புரவாகுங்கள். சாரி டேட், சாரி மாம், நான் உங்களை சமாதானத்தை கெடுத்துட்டேன். எத்தனை இரவுகள் உங்கள் பெற்றோர் தூங்காதிருந்திருப்பார்கள். தீர்மானம் எடுங்கள். உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள் சுகமும் வருவதாக.